திவாகர் சுப்பையா ஒரு நல்ல நண்பர், நல்ல கலைஞர், நல்ல உழைப்பாளி, ஒரு சின்சியரான ஒர்க்கர். அவர்கிட்ட உள்ள ஒரு சிறப்பு என்னன்னா, முன்னேறணும், வாழ்க்கையில் நாம் முன்னேறணும், நாம் ஒரு நிலையை அடையணும் அப்படின்ற ஒரு வேகம் அவர்கிட்ட, ஒரு வேட்கை அவர்கிட்ட இருந்தது. அதுக்காக அவர் தன்னை தயார்படுத்திக்கிட்டார். நான் போறதுக்காக இங்க வரல மிஸ்டர் ராஜசேகர். அப்புறம் உங்களுக்கு ஒரு டீல் பண்ணிக்கலாம்னு வந்திருக்கேன். அதாவது என்கிட்ட சமரசம் பேச வந்திருக்கீங்க. எஸ் எஸ், பெரிய வக்கீல் இல்லையா? என் கேரக்டரை சரியாவே புரிஞ்சுக்கிட்டீங்க. இங்க பாருங்க மிஸ்டர் ராஜசேகர், எனக்கு தேவையானதெல்லாம் இந்த கேஸ்ல நீங்க ஆஜராக கூடாது. அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ நான் தரேன். அப்புறம் என் பிசினஸ்ல உங்களுக்கு ஒரு பார்ட்னர் ஆக்கிக்கிறேன். அப்புறம் 2 நதிகளும் சங்கமமாக்குற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சங்கடம் இல்லாம சந்தோஷமா வாழலாம். என்கிட்ட ப்ரொடக்ஷன் துறையில் அவர் வேலைக்கு வரும்போது இந்த துறையை பற்றி அவருக்கு அவ்வளவா தெரியாது. ஒரு கத்துக்குட்டி அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஆனால் சினிமா துறையில் அவர் முன்னுக்கு வரணும், இதுதான் என்னுடைய துறை, இதுதான் என்னுடைய எதிர்காலம் அப்படின்னு அவர் ஒரு முடிவு பண்ணிக்கிட்டாரு. அதுக்காக அவர் உழைச்சார். அவருக்கு முதல்ல நடிக்க வரும்போது அவருக்கு தமிழ் தெரியாது. ஆக நான் சொன்னேன், தமிழை கற்றுக்குங்க, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் முயற்சி செஞ்சால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறலாம் அப்படின்னு அந்த ஒரு புத்தகம் இருக்குது, 30 நாட்களில் எப்படி தமிழ் கற்றுக்கிறதுன்னு. ஆனால் அவனாலிருந்து கடைசியில் எல்லா வார்த்தைகளும் அதில் இருக்கும். அதை அவர் ஆங்கிலத்தில் எழுதி கற்றுக்கிட்டார். அப்புறம் தினசரி பத்திரிக்கை வாங்குவார். பத்திரிக்கை வாங்கி ஒவ்வொரு வார்த்தையாக எழுத்து கூட்டி, தெரியாட்டா பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்டு அதை முழுமையாக அவர் கற்றுக்கிட்டார். ஓரளவு இப்போ ஓரளவில் நல்லாவே தமிழ் பேச அவர் கற்றுக்கிட்டார். அது உண்மையிலேயே அவர்கிட்ட நம்ம ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். இன்றைக்கு நாமெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுற அளவில் இன்று ஒரு நல்ல நிலையில் இருக்கார். இன்னும் அவர் மேலும் நல்ல நிலைமைக்கு வரணும், பணம் சம்பாதிக்கணும், புகழ் பெறணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துகள்.